ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு, அதில் பாதி பாசி பருப்புங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி சின்ன தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துங்க. 4-5 பூண்டு பல், கொஞ்சமாக ஜீரகம், சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துங்க, சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் சேர்த்துங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு 4 விசில் விட்டு அமர்த்தி எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. வானலி வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. கடலைப்பருப்புலாம் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு பாலக்கீரை வாங்கிட்டு வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நல்லா அலசிடுங்க. பாலக்கீரை வந்து அவ்வளோ நல்லா சத்துங்க. சின்ன பிள்ளைங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். கீரையில் தண்ணி அவங்களே விடுவாங்க. லைட்டாக மட்டும் வேணால் தண்ணி தெளிச்சுங்க. கீரை முக்கா அப்போ தான் வெந்தனா நம்ம வேக வச்சுருக்க பருப்பு ஒரு கடை கடைஞ்சிட்டு அதில் ஊற்றிடுங்க. தேங்காய் பூ தேவைன்னா போட்டுங்க. நான் தேங்காய் பூ போடல. இது கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் அப்படிங்கிறனால லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு சாம்பார் பவுடர் மட்டும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த கொதிக்கும்போது இதில் ஆனால் தேங்காய் பூ போட்டால் நல்லாயிருக்கும். தேங்காய் பூ போடாமல் சாப்பிட்டா ரொம்ப நல்லது, ஹெல்த்தி வேறு. சூப்பராக இருக்கும். சாதத்தில் அப்படியே போட்டு சாப்பிட்லாம். சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். பாலக்கீரை வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சேர்த்துங்க.